பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஜாதகமும் தோஷமும் அப்படிங்கிற டைட்டிலில் விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை பற்றிய ஒரு விளக்கம் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதில் இந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, எப்போ இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு வந்துருக்கும். இந்த தோஷத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் சார்ந்த காலங்களில் நாம் திருமணம் செய்யும் பொழுது இந்த தோஷத்தை பார்ப்பது சாலச் சிறந்தது. ஏன் அப்படி திருமணத்துக்கும் போது இந்த தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த தோஷம் இருக்கின்ற ஜாதகங்களில் இதனுடைய இம்பேக்ட் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இது தரும் விளைவு அப்படின்னும்பொழுது இது பிரித்து விட்டுடுது. இதனுடைய வேலையே திருமணத்துக்கு அப்புறம் தம்பதிகளை பிரித்து விடுறது தான் இதனுடைய வேலை. ஸோ இது கிட்டத்தட்ட மாங்கல்ய தோஷத்திற்கு இணையான ஒரு தோஷமாக கருதப்படுகின்றது. மாங்கல்ய தோஷம் இருந்ததுனாலும் இதே ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் இதுவும் சேம் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இப்போது ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாங்கல்ய தோஷம் இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கோம். என்ன காரணம்னு நாம் சிந்திச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆக அந்த மாதிரி ஜாதகங்களில் இந்த விதி பொருந்தி வருதான்னு நம்ம பொருத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தம். இதற்கான கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடப்படுது. இதற்கான கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 3-4 விதமாக பிரித்து சொல்கிறாங்க. அதாவது கிழமையும் திதி நட்சத்திரம் இதன் அடிப்படையில் ஒரு நிலையாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் சனி பகவான் இந்த இருவரும் சேருகின்ற பொழுது ஒரு நிலையாக பிரிக்கின்றாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நாம் சொல்லுகின்ற விதி, இந்த விதியை பொறுத்தவரையிலும் பாவகிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் மூவரும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது. ஒரு ஜாதகத்தில் இந்த மூவரும் சேர்ந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அதில் எதனா பலவீனம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இது கோச்சாரங்கள் தான் நம்மளுக்கு உறுதிப்பட சொல்லுது. அதாவது இந்த ஒரு கிரகக்கூட்டு இருந்து இதன் திரிகோணங்களில் அல்லது இதன் மீது இந்த கிரக கூட்டுக்களின் மீது திருமணம் சார்ந்த ஒரு திருமணம் வைக்கிறோம். ஒரு வருஷத்தில் இந்த கிரக கூட்டு ஜாதகத்தில் இருக்குது. அதன் மீது ஒரு பாவகிரகம் அதாவது ராகு பயணம் பண்ணுவது அல்லது சனீஸ்வர பகவான் பயணம் பண்ணுவது, இப்படி பாவக்கோள்கள் பயணம் பண்ணுவது அல்லது இதன் திரிகோண ராசிகளில் அந்த பாவக்கோள்கள் இருந்து செயலாற்றுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக தசாபுத்தி அமைப்புகளும் இது சார்ந்த இதனுடைய தொடர்புடைய தசாபுத்தி அமைப்புகள் போவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அதனுடைய வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று இப்போ ஸ்க்ரீனில் வரும், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நாம் போட்டிருக்கிற இந்த ஸ்க்ரீனில் ஜாதகத்தில் மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனீஸ்வர பகவான் கேது இந்த 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 கிரக சேர்க்கை அப்படின்றது சிறப்பில்லாத ஒரு கிரக சேர்க்கை தான். ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே நட்பு பாராட்டும் ஒரு கிரக சேர்க்கை கிடையாது, இல்லைங்களா? இந்த கிரக சேர்க்கையை போட்டுனாலும் சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் முதல்ல அது அஸ்தங்க தோஷம் அடையும். இரண்டாவது, இந்த சர்ப்ப கிரகங்களோட கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இதை பொறுத்தனாலும் இதனுடைய தன்மையில் பொறுத்தனாலும் குறைபாடுகள் அப்படின்றது அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக சூரியனோட செவ்வாய் நெருங்கி இருக்கின்ற பொழுது அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிடும். அது செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஒரு மங்களகாரகர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஜாதகங்களை எடுத்து பாருங்கள். நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது
பிரச்சனை அப்படின்றத வந்து அது வந்து சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மன வாழ்க்கையில ஏதோ ஒரு அ ம ஒரு மனநிறைவே இல்லாத ஒரு மன வாழ்க்கையா இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா 2 திருமணம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடும் அது வந்து கொண்டுட்டு போயிட்டு விட்டுடுது. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆக மனவாழ்வு சிறப்பில்லா ஜாதகத்தில நீங்க உங்களுக்கு வரும் ஜாதகங்கள ஆய்வு பண்ணி பாருங்க. செவ்வாய் வந்து பலவீனப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? ஸோ, இப்போ நீங்க பார்த்தீங்க பார்த்தீங்களா, இந்த கிரக நிலைக்கு திரிகோணங்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ மீனத்தில இருக்குது இந்த கிரக நிலை. அப்போ திரிகோணங்கள் அப்படின்னும்போது கடகம், விருச்சிகம். கோச்சாரத்தில வந்து ராகு பகவான் இந்த விருச்சிகத்தில பயணம் பண்ணாலும் சரி, அல்லது வந்து கடகத்தில பயணம் பண்ணாலும் சரி, அல்லது வந்து மீனத்தில பயணம் பண்ணாலும் சரி. இது போன்ற காலகட்டங்கள்ல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்த குடுக்கும் அமைப்பு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். விபத்துக்கள குடுக்கும், பிரிவினைய குடுக்கும். ஆக்சிடென்ட் குடுக்கத்துலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா குடுத்துரும். திடீர்னு ஒரு ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதில் இந்த கிரக சேர்க்கைகள் முக்கிய பங்காற்றுகின்றது அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ இது போன்ற கிரக நிலைகள் இருந்து, அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் சமயத்தில ஒரு 1 வருஷம், 2 வருஷத்தில இது போன்ற கோச்சார கிரகங்கள் வருகிறது, அல்லது வந்து தசாபுத்திகள் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து அலசி ஆராய்ஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, நாம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை செய்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து, இந்த மாரி இருக்குது, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து அவங்கள வந்து முன்னெச்சரிக்கைப்படுத்தி அவங்கள வந்து பாதுகாக்கும் பணியில வந்து நம்ம வந்து ஈடுபடலாம். அதாவது வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நாமளா வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்வது. அதாவது வந்து வேலை விஷயமா எங்கனா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாரி இடங்கள்ல போயிட்டு வேலை செய்யறது. கணவர் மனைவிக்குள்ள அந்த தாம்பத்திய சுகம், அந்த உறவு நிலைகள வந்து பட்டும் படாமல கொஞ்சம் எப்பயோ மாசத்துல ஒரு நாள் வந்து பார்த்துக்கிற மாரி இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா, இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ, இந்த கிரக சேர்க்கைகள் அ பல 3 விதமான விதிகள் இந்த விஷக்கன்னிகா தோஷத்த சொன்னாலும், அந்த 3 விதமான விதிகள்ல இந்த விதியும் ஒண்ணு அப்படிங்கிறது. இன்னொரு விதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, செவ்வாய், சனீஸ்வர பகவான் மட்டும் சேர்க்கை இருந்து, அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நடுவுல வந்து எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. செவ்வாய், சனி பகவான் மட்டும் சேர்க்கை இருக்கணும். அவங்களுக்குள்ள வேற எந்த ஒரு கிரக நிலைகளும் நடுவுல இல்லாம இருந்து, அந்த இருவரில் ஒருவர் வந்து 2, 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, இதுவும் வந்து ஒரு பிரிவினைய கொடுக்கும் ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது அப்படிங்கிற மாரி. அதுவும் வந்து ஒரு விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, அ திதிகளை அடிப்படையாகக் கொண்டும், அந்த கிழமைகளை அடிப்படையாகக் கொண்டும், ஒரு விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி ஒண்ணு உண்டு அப்படிங்கிறதும் ஒண்ணு உண்டு. சரிங்களா? இப்போ நாம இந்த விதிய நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள ஆய்வு பண்ணி பாருங்க. இது வந்து மிக சிறப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது என்ன அப்படின்னாக்கா, பிரிவினை இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விதிகள வைத்து நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்ல. ஆனா, திருமண சமயத்தில நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இத வந்து நம்ம வந்து கையில் எடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது போன்ற வந்து இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு இணையான ஒரு தோஷமாக இந்த விஷக்கன்னிகா தோஷம் வந்து செயல்படுது அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. சரிங்களா? ஆக இந்த விதிய பொறுத்தவரையிலும் தேவையில்லாம கையில் எடுத்து பொருத்தி பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரிந்து ஒரு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்குது கையில. ஆனா, அதுக்கு எனக்கு எதனால பாதிக்கப்பட்டதுன்னு ரிசல்ட் தெரியல அப்படின்னு எதனா ஒரு குழப்பங்கள் வருகின்ற பொழுது, இது போன்ற விதிகள வந்து நம்ம வந்து அப்போ வந்து பொருத்தி பார்த்து, அதற்குண்டான ரிசல்ட்ட வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விதி தான் இது. சரிங்களா? இந்த விதிய பொறுத்தவரையிலும் நமது சேனல பார்க்கும் ஜோதிட அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.